ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு பா நெக் நம்ம சிம்பிளாக நீட்டாக எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது பார்டர் எடுத்திருக்கேன். அதாவது ப்ளவுஸோடைய சின்ன பார்டர் எடுத்திருக்கேன். பெரிய பார்டர் கைக்கு கொடுத்துட்டோம், சின்ன பார்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ சரிங்களா, அந்த பார்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் கேன்வாஷ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அதில் வச்சுட்டு நான் அயன் பண்ணலை. இது அயனிங் கேன்வாஸ் தான். இதை நான் அயன் பண்ணல. அயன் பண்ணாமல் உங்களுக்கு நான் இப்போ தைச்சி காட்டுறேன். சரிங்களா, இது அயன் பண்ணி தைக்கிறது தான். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சிலர் எங்கிட்ட அயன் பாக்ஸ் இல்லை, அயன் பண்ண முடியல அப்படின்றவங்க இதை அப்படியே வச்சும் தைக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா, அது மாதிரியும் தைக்க முடியும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இப்போ நம்ம பேக் போர்ஷன் எடுத்து லைனிங்கையும் ப்ளவுஸ் பீஸையும் ஒன்றா வச்சு தைச்சி திருப்பி நம்ம ஹிப் பீஸ்லாம் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக அவுட்டர் ஸ்டிச்சு போட்டாச்சு. அவுட்டர் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஹிப்பு தையலும் போட்டாச்சு. போட்டுட்டு கடைசியாக தான் நம்ம நெக்குக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். இப்போ பேக் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு, நெக்கு மட்டும்தான் ரெடி ஆகணும். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற பீஸ் லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஷோல்டர் லெஃப்ட் சைட் ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் தைக்கிறதுக்கு. ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு ஸ்டிச்சஸ் போட போகிறேன் நான். எனக்கு இது ஃபினிஷிங் ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். வெளியில் பார்டர் ஃபினிஷிங் பண்ண பிறகு ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் அதை கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கார்னர் வரும்போது பார்த்திங்கன்னா திருப்பிட்டு 2 கார்னரையும் நான் இப்போ பிடிச்சி காட்டுவேன் பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் மடித்து கீழே விட்டுடலாம். அப்படி கரெக்டான அளவு நீங்கள் மடிக்கும்போது தான் அந்த கார்னர் கரெக்டாக உட்காரும். கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சரியாக மடிக்கலை, சரியான அளவு நீங்கள் எடுக்கலை அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக அந்த கார்னர் அழகாக உட்காராது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் தைச்சி முடிச்சுட்டு அந்த கச்சாவெல்லாம் பார்டருக்காக வர மாதிரி திரும்புகிற மாதிரி நான் நகத்தை வச்சு கொஞ்சம் கீறி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எட்ஜ் தையல் போடுறோம். எட்ஜ் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் நம்ம மடித்து ஒரு இது கொடுத்தோம் இல்லைங்களா, ஃப்ளீட் மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த திரும்புறதுக்கு அதையும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா ஃபுல்லாக எட்ஜு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது இது தனியாக லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு நீங்கள் அந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து அவுட்டர் ஸ்டிச்சும் போட்டுக்கங்க. இப்போது பா நெக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.